நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தேர் வைக்கிற தண்ணியெலாம் நீங்கள் உங்கள் குளம் இது வந்து குளம் இது இந்த குளத்துல இருக்கிற தண்ணி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன இப்போ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா இந்த தண்ணி வந்து மோட்டர் வழியாக வெளியே எடுக்க போகிறாங்க. எதுக்காகனா இங்கே இருக்கிற மீனை வந்து எடுத்து சேல்ஸ் பண்ண போகிறாங்க. எவ்வளோ மீன் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் நிறையா மீன் இருக்கும். என்னென்ன மீன் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த ஃபுல் வீடியோ நான் உங்களால் பார்க்க முடியும். இனி நம்ம இந்த தண்ணியெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ மீன் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ. ஸ்டே டியூன். பை. இப்போ பாருங்கள் இங்கே தான் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி வந்து காட்டுக்குமா. இப்போ இந்த தண்ணி வந்து இந்த மோட்டர் வழியாக உங்களுக்கு தண்ணி போயிட்டுருக்கு. உங்களுக்கு வித்தியாசம் தெரியாங்க தண்ணி. ஸோ இந்த பைப் மூலிமா மோட்டர் வழியாக அப்படியே தண்ணி வந்து வெளியே நீக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4-5 மணி நேரத்தில் தண்ணி ஃபுல்லாகவே காலி ஆகிடுங்க. ஸோ அது ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நைட் நேரம். ஸோ இப்போ தான் முக்கால்வாசி தண்ணி இறக்கியாச்சு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மீன் எப்படி துள்ளி குதிச்சுட்டு இருக்குது அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மோட்டரில் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஃபுல்லாக தண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் மீன் வந்து நம்ம பிடிக்க முடியும். ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நிறையா மீன் மாட்டும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. இதுதான் ஃபஸ்ட்டு ரவுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீன் மாட்டிடுச்சு. ஸோ ஏன்னா இப்போ தண்ணியெலாம் இல்லாதனால சேறு தான் ஃபுல்லாக இருக்கும், மண் தான் இருக்கும். ஸோ அந்த மண்ணில் இருந்தனால தான் இப்போ தண்ணி இது மீன் கழுவுறாங்க. அந்த மீன் தூக்கி காட்டுங்கண்ணா. பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ பெரிய மீனுன்னு. ஸோ பெரிய மீன் தான் இது. அப்படியே உயிரோடையே வைப்பாங்க. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 12 மணி. ஸோ விடிய காத்தால 4 மணி தான் சேல்ஸுக்கு கொண்டு போவாங்க மீன். ஸோ அது வரைக்கும் இந்த மீனில் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறனால அந்த ட்ரம்முக்குள்ளே தண்ணி வச்சு உள்ளே போட்டுருவாங்க, உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறனால. மீதி இந்த மாதிரி மீன்கள்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளேருந்து எடுத்த உடனே ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த வகை மீன் வந்து இறந்துடும் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கிற மீன்கள் எல்லாமே அந்த வகை தான். பட் என்ன மீன் தெரியலங்க. அதனால தான் நான் ஏன்னா தப்பாக சொல்லக்கூடாது. ஆனால் மீன்லாம் உண்மையாக பிடிக்க முடியலங்க. சும்மா வலுவலுன்னு இருக்குது. அது தொட்டு நம்ம கையை தொட்டு பார்த்தாலே நம்ம கையை வலுவலுங்கிற மாதிரி ஆயிடுது, கையை கழுவணும் அப்படிங்கிறனால. இப்போ வந்து செப்பரேட் பண்ணுறாங்க மீனை, அதாவது செத்த மீன் எல்லாமே. ஸோ இன்னும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்திங்கன்னா இன்னும் இப்போ தான் ஆரம்பமே, மீன் பிடிக்க ஆரம்பம். இன்னும் இதில் வந்து நிறைய மீன் இருக்குது. ஜிலேபி மீன் இருக்குது, விரல் மீன்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் அவங்க இன்னும் 2 பேர்லாம் ஆட்கள் வந்து உள்ளே இறங்கி பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ தான் முதல் ரவுண்டு. இந்த முதல் ரவுண்டில் இவ்வளோ தான் மீன் மாட்டியிருக்கு. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ மீன் தாங்க ஃபஸ்ட் ரவுண்டு. ஒரு பெரிய மீனாக வந்ததுனால இந்த சின்ன சின்ன குட்டி மீன்கள்லாம் நிறையா இருக்குங்க நண்பர்களே. சொன்ன பார்த்தீங்களா. ஸோ தண்ணி வந்து இன்னும் கால்வாசி தான் தண்ணி இருக்குது. இன்னும் சொன்ன பாருங்கள் 2-3 பேர் உள்ளே இப்போ தான் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஃபுல்லாக சேத்துக்குள்ளே நடந்து முள் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் காலில் தான் நடக்க முடியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன் துள்ளி குதிக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணி இல்லாதனால இப்போது குட்டி மீன்களாக அப்படியே மேலே குதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ அவங்க வந்து அந்த சேத்துக்குள்ளே கையெல்லாம் விட்டு தான் மீன் பிடிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது மீனுக்கு வந்து சேத்துக்குள்ளெல்லாம் ஒளிஞ்சிருக்கும். அதனால் இன்னும் தண்ணி இப்போ வடிகட்டிட்டு தான் இருக்காங்க. கம்மியானனால இப்போ அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மணி கொஞ்சம் டைம் ஆனனால. ஏன்னா விடிய காலத்தில் நேரத்தில் சேல்ஸ் பண்ண போகணும் அப்படிங்கிறதுனால இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த குழியாக இருக்கிறதுன்னு. ஸோ ஒரு சில மீன்கள் வந்து குழி நோண்டி வைக்கும் இந்த மாதிரி. அதோட ஃபேமிலியாக போய் அதில் போய் உக்காந்துக்குங்க. ஸோ இந்த குழிக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போய் உக்காந்துக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா விட்டு இந்த ஐயாவும் தான். இந்த ஐயாலாம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அந்த ஊர் மக்கள் ஜனங்கள் தான் அவரெல்லாம் சும்மா சர்வசாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா போய் பிடிச்சிட்ருக்காரு அவரில். இப்போ தான் ஜிலேபி மீன் பிடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன மீன் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. இன்னும் கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ கொண்டு வருவாங்க. பார்த்துட்டே இருங்க. 3 பேருமே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது. ஸோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியும் நிறைய மீன் இருக்குங்க.
பார்த்தாலே தெரியுது. ஏன்னா நிறைய குட்டி மீன்களை ஏதோ தூக்கிட்டு வராங்க பாருங்கள். மீன் பாதி முடிச்சா அந்த சட்டியில் தூக்கிட்டு வராங்க. நிறைய மீன் மாட்டியிருக்கு. என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாக சேராக இருக்குது. ஏன்னா தண்ணி இல்லாததுனால மண்ணிலேருந்து இப்போ நான் சொன்ன பாருங்கள், சேத்துலேருந்தா தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னு. ஸோ அதுலேருந்து பிடிச்சி தூக்கிட்டு வராங்க. என்னென்ன மீன் இருக்குது நம்ம பார்க்கலாம். இது ஆல்ரெடி ஃபஸ்ட் ரவுண்டு மீனுங்க அது. ஸோ இது செகண்ட் ரவுண்டு. பார்ப்போம் என்னென்ன மீன் இருக்குன்னு. ஃபுல்லாக சேரு தான். இப்போ தண்ணி ஊற்றி கழுவுவாங்க. ஸோ தண்ணிக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். நிறைய மீன் மாட்டியிருக்குங்க. இங்கேருந்து பார்க்கும்போது ஜிலேபி மீன் மாதிரி தான் தெரியுது. எல்லாம் குட்டிங்க தான் நிறையா இருக்குது. ஜிலேபி மீன் தாங்க மாட்டியிருக்கு. ஜிலேபி மீன் ஒரு 2-3 விரால் மீன் மாட்டியிருக்கு. இன்னும் மீன் நிறையா இருக்குங்க. ஆனால் அந்த இதில் ஏன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர முடியாததுனால, ஏன்னா அங்கேயே இருந்துச்சுன்னா மீன் வந்து மேலே துள்ளி குதித்து மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே விழுந்துடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ முதல்ல எடுக்கிற மீன் ஜிலேபியிலே பெரிய மீனுங்க. தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ பெருசுன்னு? அங்கே எவ்வளோ பெரிய மீன் ஜிலேபியில். செம்ம பெருசு. சாப்பிட்டோம்னா வேறு லெவலாக இருக்குங்க. எப்படியும் நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா குளம் வந்து பார்த்திங்கன்னா மாமனார் குளம் தான். அதனால் பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு 5 மீன் கொடுங்கனாலும் கொடுத்துருவாங்க. கேட்கவே வேணாம். நம்மளே வாங்கிக்கலாம். நம்மளே எடுத்து வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் எவ்வளோ மீன், எவ்வளோ பெரிய மீனுன்னு பாருங்கள். நேரில் பார்க்கும்போது இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததில்ல. ஏன்னா நம்ம ஊர் வேறு, ஒய்ஃப் ஊர் வேறு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பிடிப்பாங்களா மீன் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாகிடுச்சுங்க. ஆனால் மீன் நிறையா மீனுங்க. இது செகண்ட் ரவுண்டு. இன்னும் 3rd ரவுண்டு 4th ரவுண்டெலாம் போகும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய ஜிலேபி மீன் தான் நிறையா இருந்துச்சு. ஜிலேபி மீன் வந்து நல்லா டேஸ்ட்டுங்க. நான் உண்மையாகவே நாட்டு மீனுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நிறைய குட்டி மீனுங்க தான் இதில். இந்த குட்டிங்களாக இன்னும் விட்டுருந்தா இன்னும் இந்த குட்டிங்களே நிறையா பெருசாகிருக்கும் அந்த மாதிரி. ஆனால் என்ன சொல்கிறது, குட்டிங்கள் அதுங்களுக்கு ராசி இல்லை போல், அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஜிலேபி மீன் தாங்க. ஆனால் நிறையா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தா எவ்வளோ பெரிய மீன் எல்லாமே. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எடுத்திருக்கேன். மறக்காமல் நண்பர்களே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ மீன் மாட்டியிருக்கிறா, இந்த வீடியோ பாடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நைட் நேரத்தில் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் நான் வெறும் மட்டும் எனக்காக மட்டும் பார்க்காம இதை நான் வெளியே காட்டணும் அப்படிங்காக இது பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணுறது அவ்வளோ தப்பு இல்லை. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு இங்கே பாடுறான், இப்படி குளத்துல இந்த மீன் எடுத்துருக்காங்க, இவ்வளோ மீன் மாட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா பாரு, உனக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். தப்பு இல்லை. ட்ரை பண்ணுங்கள் எனக்காக. ஏன்னா நைட் தூங்காமல் நான் நல்லா கிளியராக இருக்கட்டும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துருக்குறேன். ஸோ அதுக்காகவது நீங்கள் இது பண்ணணும். இப்போ மீன்லாம் எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஆக்சுவலி ட்ரம்முக்குள்ளேங்க இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க மீன். ஜிலேபி மீன் அது தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. ஏன்னா 4 மணிக்கு இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 12 அந்த மாதிரி டைமில் தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் மீன் உயிரோடு வாழணும். ஏன்னா அங்கே கொடுக்கும்போது மீன் வந்து உயிரோடு கொடுக்கணும். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால எடுப்பாங்க. அதனால தான் இப்போ மீன்லாம் எடுத்து ட்ரம்முக்குள்ளே போடுறாங்க தண்ணிக்குள்ளே. நண்பர்களே பார்த்திங்கன்னா அந்த மீன் பார்த்திங்கன்னா பாம்பு மாதிரி இருக்குங்க. என்ன பேருன்னு ஏன்னா அந்த மீன் பேர்லாம் எனக்கு தெரியல. ஆனால் பாம்பு மாதிரி தாங்க உண்மையாக. நான் ஆரம்பத்தில் பயந்துட்டேன். ஏன்னா நான் இந்த மாதிரி மீன்லாம் பார்க்குறது ஃபஸ்ட்டு டைம். இதெல்லாம் நான் இந்த வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் கடல் சைடில். இது அப்படியே பாம்பு மாதிரி தான் பாம்பு மாதிரி தான் போயிட்டுருக்கு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. நானே பயந்துட்டேன் நான். ஸோ இன்னும் மீன்கள் பிடிச்சிட்டு இருக்காங்க. பார்ட் 2ல் பார்க்கலாம். பார்ட் 2ல் வந்து இன்னும் மொத்தமாக எவ்வளோ மீன் இருந்துச்சு அந்த குளத்தில் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஃபுல்லாக நான் இப்போ அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஃபோனில் தான் எடிட் பண்ணிகிட்ருக்கறனால. ஸோ பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ பார்த்த வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுத்துங்க. பார்ட் 2 இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள்.